ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூகுள் சைட்ஸ் வச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஆன்லைன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு லிங்க் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பர்சனல் வெப்சைட்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு வீடியோவில் நான் ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், கூகுள் சைட்ஸை வச்சு. இந்த ஜென்ரேஷனில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் வர்றது இல்லைங்க, ஆன்லைனில் தான் வருது. அதாவது நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட்டு ஆன்லைனில் சர்ஃப் பண்ணி பார்த்துட்டு தான் யூசர்ஸ் வாங்குறாங்க. அப்போ நம்ம டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, இப்போ ஒரு பிக் கொஸ்டின். நிறைய பேர் நம்ம கம்பெனிக்கு வெப்சைட் ரொம்ப தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க. வெப்சைட் தேவையா? 100% தேவைங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். ப்ரொஃபஷ்னல் இமேஜ் கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட். அதாவது சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபஷ்னலிசம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஆனால் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலாம். செகண்டு, ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். கஸ்டமர் மைண்டில் ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். திஸ் கம்பெனி இஸ் சீரியஸ், ரிலையபிளாக இருக்காங்க, ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்கங்கிற ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். தேர்ட் ஒன், உங்கள் ஸ்ட்ரென்த்து, சர்வீசஸ்ஸு எல்லாமே நீட்டாக டிஸ்ப்ளே பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஃப்ளையர்ஸ், ப்ரோச்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கும். பட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீசஸ், ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, பெர்மனண்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து, கூகுள் சர்ச்சில் உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். அதாவது இப்போது கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர், பெஸ்ட் கேட்ரிங் சர்வீஸ், பெஸ்ட் கன்சல்டன்சி ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாங்க உங்கள் ப்ராடக்ட் பற்றி அப்படின்னா உங்களோடது லிஸ்ட் ஆகும். அப்போனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணாலும் வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பேசிக்ஸ் ஆஃப் கம்பெனி பிராண்டிங் பற்றி பார்க்கலாம். பிராண்டிங் அப்படின்னா லோகோ மட்டும் இல்லைன்னு லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். பிராண்டிங் இன்க்ளூட்ஸ் கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், லேஅவுட்ஸ், ஃபோட்டோஸ், டோன் ஆஃப் வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு பிராண்டிங் தான். எவ்ரிதிங் யூனிஃபார்மாக இருக்கணுங்க. The colors also decide branding. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர் அப்படின்னா கார்ப்பரேட் அண்ட் ப்ரொஃபஷ்னல்னு அர்த்தம். க்ரீன் கலர் அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பிராண்ட்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி பிளாக் கலர் அப்படின்னா ப்ரீமியம் பிராண்ட்ஸ்னு அர்த்தம். ஆரஞ்சு அப்படின்னா எனர்ஜி அண்ட் க்ரியேட்டிவிட்டிக்கு சூட் ஆகும். ஸோ ரொம்ப கலர்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி வெப்சைட் வந்து ரொம்ப காமாக, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுங்க. ஓகே, இப்போது எசென்ஷியல் பேஜஸ் ஆஃப் கம்பெனி வெப்சைட் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். மினிமமாக 4 பேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக லிஸ்ட் அவுட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அபவுட் அஸ் பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கம்பெனியோட ஸ்டோரி ஃபுல்லாக அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி இருக்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, என்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக காண்டாக்ட் பேஜ் இருக்கணும். காண்டாக்ட் பேஜில் உங்கள் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயிலு, அட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கணும். அண்ட் ஆப்ஷனலாக வி கேன் ஆல்சோ ஹாவ் போர்ட்ஃபோலியோ, கேஸ் ஸ்டடீஸ், டெஸ்டிமோனியல்ஸ், கெரியர்ஸ், பிளாக்ஸு, கிளைண்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பெனி வெப்சைட்டில் ஃபீல் ரொம்ப முக்கியம். கீப் இட் சிம்பிள். ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுங்கள் நிறையா. ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ப்ரொஃபஷ்னல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டைலிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதே மாதிரி இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். யூஸர் ஃபீல் பண்ண வேண்டியது திஸ் கம்பெனி இஸ் ட்ரஸ்ட்வர்தி. நான் இந்த வீடியோவில் கூகுள் சைட்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கூகுள் சைட்ஸ்னால் மோஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி டூலு. கோடிங் தேவையே இல்லை. ட்ராக், ட்ராப், டைப், அவ்வளோதான், டன். பிஸ்னஸ் ஓனர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், ஏஜென்சிஸ்
எல்லாருமே இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் அமேசிங் பார்ட் என்னன்னா இட்ஸ் ஃப்ரீ. இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாமா? கோ டு sites.google.com ஒரு ப்ரௌசர் எடுத்துட்டு இது வெப்பேஜ் லிங்க் அடிங்க. அடிச்சுட்டு கிளிக் ஆன் blank அண்ட் தென் டைப் யோர் கம்பெனி நேம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. உள்ளே போனீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் இன்சர்ட், பேஜஸ், தீம்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிஷ் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ இருக்கும். இதுதான் வேணுங்கிற எசென்ஷியல் டூல்ஸ் நீட்டாக டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் தாங்க. இப்போ இன்சர்ட் பேனலுக்குள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்ட்டு, பட்டன், பேனர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபார்ம்ஸு, கூகுள் டிரைவ் ஃபைல்ஸு எல்லாமே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜஸ் பேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஹோமு, அபவுட்டு அந்த மாதிரி வெப் பேஜஸ் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தீம்ஸ் பேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹெட்டர் கஸ்டமைசேஷன். ஹெட்டர் இஸ் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஹை குவாலிட்டி இமேஜ், க்ளீனான டெக்ஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் வியூ எப்படி இருக்குது, டேப்லெட்டில் வியூ எப்படி இருக்குது, டெஸ்க்டாப் வியூ எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணுங்கள். அப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த ஜென்ரேஷனில் வேர்ல்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஆஃப்லைனில் நம்ம ப்ராடக்ட்ஸு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஆன்லைனில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிடும். யோர் வெப்சைட் இஸ் யோர் பிராண்ட் வாய்ஸ், பிஸ்னஸ் ஐடென்டிட்டி, லீட் ஜென்ரேட்டர், ட்ரஸ்ட் பில்டர், டிஜிட்டல் ஆஃபீஸ் எல்லாமே. பில்ட் இட் வித் கிளாரிட்டி, creativity and confidence. Thanks for